திருநங்கையா இருந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ சென்னை நிலை எந்த ஊர்லனாலுமே மலைக்கான்னு சொன்னா தெரியாம இருக்காது. உங்க வாழ்க்கையும் காதல் எல்லாம் இருந்திருக்கும். இந்த திருநங்கைகளை வந்துட்டு காதலிச்சு ஏமாத்துறாங்கல்ல, அது எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டம்? அது ரொம்ப கொடுமையான விஷயமா. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாசம். அந்த பாசம் கிடைக்காததாலாம் எங்க யார் பேசினாலும் இல்லை அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறாங்க. அந்த ஆண்கள் வந்து இல்லை திருநங்கைகளை பக்கத்தில் நிற்க வச்சு செல்லோ ராஜாத்தியை பட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அங்கே போல சொன்னால் அந்த வார்த்தைக்காகவே இல்லை, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே அந்த உழைச்ச காசு அப்படியே கொட்டிடுறாங்க. துச்சமாக நினச்சி பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டு போகும்போது சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். இது அவன் டைரெக்டாக அதுக்கு வந்து கழுத்து அறுத்து போட்டு போய்க்கலாம். நான் இன்னும் லவ் பண்ணிக்க இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் வந்து எனக்கு வந்து அப்போக்கு தான் அந்த பிஸி ஷெடியூலில் என்னால் வந்து என் மேல் தான் தப்பு, என்னோட பார்ட்னர் மேலே தப்பு கிடையாது, என் மேல் தான் தப்பு. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கலாம்னு இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறது. இங்கே உண்மையிலே ஒரு அன்பு வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பன் ஈகோ பார்ப்போமா, நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட ஈகோ பார்ப்போமா, நம்ம நம்பி ஒரு ஆண் வந்துட்டா, நம்ம நம்பி ஒரு பெண் வந்துட்டா அவளுக்காக கடைசிக்கும் வாழ்ந்து. இப்போ இருக்கிற சின்ன சின்ன திருநங்கைகள் இப்போ இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா படிங்க, சரியா? படிக்க முடிஞ்சால் படிங்க. படிப்பு இல்லை, நாங்கள் படிப்பு விட்டு வீட்டை விட்டு வந்துட்டோம்னா நல்ல ஒரு திருநங்கை சமுதாயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நியாய தர்மமாக பண்ணுங்கள், சரியா? ஏன்னா இன்றைக்கி அந்த தர்மம் இல்லாததான் நிறைய பேர் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. நீங்கள் திருநங்கையா இருக்கிறனால உங்ககிட்ட ஒரு விஷயம், திருநங்கையா இருந்து நிறைய விஷயங்கள் சாதிச்சு ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ சென்னை நிலை எந்த ஊர்லனாலுமே மலைக்கான்னு சொன்னா தெரியாம இருக்காது. உங்க வாழ்க்கையும் காதல் எல்லாம் இருந்திருக்கும். இந்த திருநங்கைகளை வந்துட்டு காதலிச்சு ஏமாத்துறாங்கல்ல, அது எவ்வளவு தூரத்துக்கு கஷ்டம்? அது ரொம்ப கொடுமையான விஷயமா. ஏன்னு கேளு, ரெண்டு விஷயத்தான் திருநங்கை வந்து ஏமாந்துடுறாங்கம்மா. ஃபர்ஸ்ட் என்னன்னா பாசம். அந்த பாசம் கிடைக்காததாலாம் எங்கே யார் பேசினாலும் இல்லை அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாங்க. ரெண்டாவது, அந்த ஆண்கள் வந்து இல்லை திருநங்கைகளை பக்கத்தில் நிற்க வச்சு செல்லோ ராஜாத்தியை பட்டு நம்ம சினிமாவுக்கு போகலாம் அங்கே போல சொன்னால் அந்த வார்த்தைக்காகவே இல்லை, இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களே அந்த உழைச்ச காசு அப்படியே கொட்டிடுறாங்க. ஆனால் கடைசியில் துச்சமாக நினச்சி பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட்டு போகும்போது சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க. நிஜமா நிறைய பேர் இறந்துடுறாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அவன் டைரெக்டாக அதுக்கு வந்து கழுத்து அறுத்து போட்டு போய்க்கலாம். இல்லை, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். நார்மல் ஒரு பீப்புள், ஒரு சாதாரண ஒரு பொண்ணு பையனும் லவ் பண்ணுறதோட ஒரு திருநங்கை வந்துட்டு ஒரு பையன் மேல வச்சிருக்க லவ் வந்துட்டு 1000 மடங்கு அதிகமா இருக்கும். அவங்களால சில விஷயங்களை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளோ திருநங்கைகள்மா என்னோட வயசுக்கு நான் பார்த்துருக்கேன். எவ்வளோ திருநங்கை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி குடும்ப புருஷன் பொறாடி மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அதே திருநங்கை வந்து அந்த கணவனுக்கு சரி போதும், நம்ம வாழ்ந்தோம், இனிமேல் உனக்குன்னு ஒரு குழந்தை குட்டி வேணும், அது என்னால் கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த திருநங்கைகளும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த வந்த பொண்ணுங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு இவங்களோட அந்த பந்தத்தோட இருந்து அவங்க நல்லா இருக்கிறப்பா நான் நல்லா இருக்கிறேன், உன் குழந்தை என் குழந்தை சொல்லிட்டு அப்படியே வளர்க்கிற திருநங்கைகளும் நான் பார்த்துன்னுக்கிறேன். ஸோ இதில் வந்து அன்புக்கு தான் எல்லாமே. இந்த அன்பு அந்த 3 எழுத்து மந்திர சொல்லுக்கு தான் உலகமே இன்னைக்கு வந்து போராடி நிற்குது, உலகமே இன்னைக்கு வந்து எதிர்பார்த்து நிற்குது. அது கிடைக்காததால் தான் நம்ம வந்து தவறான ஆள் மேலே அந்த அன்பு வச்சதால இப்போது நாம் வந்து சாதாரண மனிதர்கள் தான். இதே வந்து அதனால தான் வந்து மிருகங்கள் வந்து 1000 டைம்ஸ் பெட்டர் நான் எப்பவுமே சொல்வேன். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு மிருகங்களுக்கு அதுங்களுக்கு வந்து இல்லை என்ன நம்ம ஒரு 3 நாள் ஒரு நாள் சாப்பாடு போட்டாலே போதும், அது மறுநாள் வாழாடின்னு வந்து நிற்கும். அது எந்த ஜீவன புலி சிங்கத்து கூட இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம துபாயில் பார்க்குறோம், வீட்டில் வந்து நாய்க்குட்டிங்க மாதிரி வளர்த்துன்னு இருக்கிறாங்க. ஏன்? அந்த அன்புக்கு அது கட்டுப்படுது. ஏன்னா நம்ம எஜமான் சோறு போடுறானே அந்த அன்பு பாசத்துக்காக அதுங்களுக்கு வேறு எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இன்னும் முன்ன விட்டு என்ன பேச தெரியாது, முன்னாடி விட்டு நம்மளை கடிச்சு கொத்துறது தெரியாது, முன்னாடி விட்டு அதுங்க வந்து நம்மளை வந்து கிளியர் பண்ண தெரியாது. புரியுது அவனுக்கு? அப்படி பண்ணும் பொழுது எல்லாமே அந்த அன்புக்கு எப்படி அந்த ஜீவராசிகள் அடங்கி இருக்க மனிதகால மாதிரி அடங்கி இல்லை. இப்படி நல்லா இருந்து இப்படி போனோன்னா அப்படி தொடச்சி விட்டு போயினே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆதிசக்தி தான் அதை பார்க்கணும். சரிக்கா, இன்னொரு கொஸ்டின், இது மக்களுக்காக சொல்லிருக்கேன். நீங்களும் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பீங்க. நீங்களும் ஏமாற்றங்களை பார்த்துருக்கீங்க, உடஞ்செல்லாம் போயிருக்கீங்க. அந்த இடத்துல எப்படிக்கா ஃபீல் பண்ணி? நான் ஆக்சுவலி வந்து நான் இன்னும் லவ் பண்ணிக்க இல்லைன்னு சொல்லலை,
பட் ஆனா வந்து எனக்கு வந்து அப்போக்கு தான் அந்த பிஸி ஷெடியூல்ல என்னால வந்து என் மேல்தான் தப்பு, என்னோட பார்ட்னர் மேல தப்பு கிடையாது, என் மேல்தான் தப்பு. நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கலாம்னு இன்னைக்கு நான் ஃபீல் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அந்த டைம்ல வந்து நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். நான் ஒரு ஷூட்டிங் இருக்கும் எனக்கு, 2 படம் வேறு நடிச்சிருக்கேன், நிறைய பிஸியாக இருந்ததால் என்னால் வந்து அந்த அந்த மலாய்க்கா அந்த ஒரு ஈகோ எனக்கு இருந்தது. ஸோ அது மட்டும் இன்னைக்கு இந்த மெச்சூர்னஸ் இன்னைக்கு அந்த மெச்சூர்னஸ் வந்து அன்னைக்கு எனக்கு இருந்ததுன்னா நான் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி பாண்டிங்கில் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறேன், அந்த ஈகோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு பார்ட்னர்ஸ்கிட்டையும் ஈகோ கிடையாது. இங்கே உண்மையிலே ஒரு ஒரு அன்பு வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல ஈகோ பார்க்கக்கூடாது. நம்ம தாய் தகப்பன் ஈகோ பார்ப்போமா, நம்ம அண்ணன் தம்பிக்கிட்ட ஈகோ பார்ப்போமா, நம்ம நம்பி ஒரு ஆண் வந்துட்டா, நம்ம நம்பி ஒரு பெண் வந்துட்டா, அவளுக்காக கடைசிக்கோ வாழ்ந்து பெண்ணா. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை பாருங்களேன். உங்கள் அம்மா அப்பாவும் சரி, எங்கள் அம்மா அப்பாவும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. யாருமே அவங்களாம் வந்து ஐடி கம்பெனி வேலை செய்யலை. அவங்க உழைச்சி தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க, நம்மளை படிக்க வச்சுருக்காங்க. நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் பேசினோம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் வந்திருப்பாங்க, எவ்வளோ குடும்பங்களை அவங்க பாதுகாத்துருப்பாங்க, எவ்வளோ குடும்பத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இன்னி வரைக்கும் அந்த போராட்டம்லாம் இருந்திருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இப்போ என் நாத்தனார் தானே, என் மாமியார் தானே, எங்கள் மாமனார் தானே, அந்த ஒரு பாண்டிங்கோட தான் இன்றைக்கோ வாழ்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலை இல்லையம்மா. அப்படி அந்த நிலை இல்லாத டைம்ல எப்படி நம்ம வந்து அந்த பரிபாலனை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும்? கரெக்ட் தானே? அது வந்து நம்ம வந்து சொசைட்டி மேலேயும் தப்பு இருக்குது, நம்மளோட அந்த வளர்ப்பு மேலேயும் தப்பு இருக்குது. இன்னைக்கு நம்ம எதெல்லாம் வந்து இல்லை அட்வான்ஸ் நினைக்கிறோமோ நாம தான் கீழே சரிஞ்சுன்னு போகணும்னு யாருக்குமே தெரியல. இப்போ நீங்க ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டீங்க, இப்போ உங்களுக்கு கீழே நிறைய பெண்கள் இருக்கு, உங்களுக்குன்னு பொண்ணுன்னு சொல்லியே உங்க பொண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, பேத்திங்க இருக்கிறாங்க, அதுக்கும் கொள்ளு பேத்திங்களும் இருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களா இந்த ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்கணும், இந்த ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். என்னோட திருநங்கை என்னோட மகளுங்களுக்கு என்ன பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க என்கிட்ட, ஆயா நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல், அம்மா நீங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல் அம்மா. ஏன்னா என்னோட பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது ஒன்னே ஒன்று தான், நம்ம என்னதான் வளர்ந்து போனாலும் நம்ம ஒரு திருநங்கை, அது நம்ம என்றைக்குமே மறக்கூடாது. 2வது பாசம் காட்டுங்க, எல்லாரையும் நம்ம சமமாக நினைங்க. நம்ம என்னதான் காரில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், அதெல்லாம் அவள் போடுற பிச்சை. அதனால் நம்ம வந்து நம்மளோட எல்லாரையும் வந்து ஈகோ பார்க்காதீங்க, எல்லாருமே பாருங்க. அதே மாதிரி எந்த பாய் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம பார்த்தீங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்க கூட வந்து பேசுகிறேன்னா நீங்கள் பேசுங்க, உங்கள் வயசு அந்த மாதிரி, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் மைண்டில் வச்சுங்க, இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்ம விட்டுட்டு போயிடுவான், இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அப்போ அவன் விட்டுட்டு போகும் பொழுது அவன் ஃபர்ஸ்ட்டு கழட்டி விடுறத நீங்கள் பாய் பாய் சொல்லிட்டு கதவு சாத்துங்க. அவனுக்கு முன்னாடி நம்ம பாய் சொல்லி கதவு அந்த அளவுக்கு நீங்கள் பக்குவப்படுங்க. ஏன்னா ஒரு தாய் தகப்பன் இருக்கிற அந்த நிலைக்கு ஒரு ஆண்மகன் ஒரு காலமாக வர முடியாது. ஒரு சகோதரன் இருக்கிற நம்ம என்னதான் அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டால் கூட நாளைக்கு ஒரு பிரச்சனை அவன் துடிக்கும், ஐயோ என் தம்பியாச்சே, எங்கள் அண்ணனாச்சே, அவன் திருநங்கை ஆனால் கூட பரவாயில்லையே, என் ரத்தம் வச்சு துடிக்கும். அதை தான் ஆடவும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு ஆண்மங்க அப்படி இருக்காது. அவன் வர வரைக்கும் வந்துட்டு உங்க கூட சந்தோஷமா இருந்தால் கை கழுவிட்டு போயினே இருப்பான். அந்த சான்ஸ் நம்ம ஏன் தரணும்? அதுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபைலாக மாறுங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வாங்க, நல்ல ஒரு டிக்னிட்டியாக வாழுங்க. அப்போ வாழும் பொழுது உங்களுக்கே தெரியும் யாருமே நம்ம வந்து தேவை கிடையாது. நம்ம சொந்த காலம் நிற்கும் பொழுது, நம்மளோட சொந்தம் நம்ம தாய் தகவலில் இருக்கும் பொழுது, பாசத்தோட கட்டுப்பாடில் இருக்கும் பொழுது நம்ம அதை வந்து யாரும் உடைக்க முடியாது. அதனால தான் என் பொண்ணுங்க இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் இன்னொன்று சொல்லணும், எவ்வளோ திருநங்கைகள் வீட்டில் வந்து இன்னைக்கு சூசைட் இருக்குது. ஆனால் அந்த பராசக்தியோட புண்ணியத்தில் இன்னி வரைக்கும் என் பொண்ணு பேத்திங்க யாருக்குமே எந்த ஒரு அகால மரணம் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே சகல சௌபாக்கியத்தோட எல்லாம் காரு வீடு குடும்பத்தோட அவங்கவுங்க ஃபேமிலியோடவே நல்லாவே இருக்கிறாங்க. அது ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன், இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன், நான் பண்ணிருக்கேனே, பண்ண சொல்லிருக்கேன். என் பொண்ணு பண்ணிக்கிறாள், ஷாஷா ரெடி பண்ணிருக்காளே. நான் சொன்னேன் பண்ணிக்குமா, உனக்கு அந்த பையன் வந்து அப்படி வந்துட்டேன்னா சந்தோஷமா பண்ணிக்குமான்னு சொன்னேன். பண்ணிட்டு பண்ணிருக்காங்க, நல்லா இருக்காங்க. அதே மாதிரி என்னோட இன்னொரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, பராக்கு நம்ம மயூரா சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. அவ வந்து பேங்க்ல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறா. அவருக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை, ஒரு பையன் வந்தா, அந்த பையன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போயிருந்தது. திடீர்னு வந்து ஒரு நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவளுக்கு அதை ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. அப்போ என்கிட்ட நான் சொன்னேன், வேணாம்மா, நான் எனக்கு நீ கை நிறைய சம்பாதிக்கிற, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்க, நான் இருக்கிறேன், அவ்வளோ இந்த பட்டன் நார்த் சென்னை சேர்ந்த திருநங்கை தான், வேண்டாம்மா, நீ போயிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீ சும்மா முடிச்சிருமா,
இல்லைன்னா நான் வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன். அவள் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சரி பண்ணிட்டு இன்னைக்கு அவள் உண்டு, அவள் வேலை உண்டு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவள் சந்தோஷமாக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது நம்ம வந்து அதில் போய் மாட்டிக்கின்னு அந்த உயிரை விட்டு, ஏன்னா நீ உயிரை விட்டுடுவ, அவன் நாளைக்கு சந்தோஷமா புள்ள பொண்டாட்டியோட சந்தோஷமா தான் அவன் இருக்க போறான். புரியுது அவனுக்கு? அதுல லாஸ் ஆகுது நம்ம மட்டும் தான். நம்ம ஏன் சாகணும்? பிடிக்கலையா கை கழுவி போயிடுங்க. அதுக்கு தான் இன்னைக்கெல்லாம் வந்து எவ்வளோ வாட்ஸ்அப் இருக்கு, எவ்வளோ யூடியூப் சேனல்ஸுக்கு, கோர்ட் இருக்கு, ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே எவ்வளோ பேர் திருநங்கைகளுக்கு வந்து இன்னைக்கு உதவி பண்றாங்க. அவங்க முன்னாடி போய் நின்றா கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை நீங்க வெளியே வரலாம். பட் ஆனா வெளியே வர்றதுக்கு தைரியம் இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருந்தாலும் நம்ம வெளியே வரணும், நம்ம இதுல இருந்து வெளியே வரணும், அந்த மன தைரியம் மன உறுதி இருந்தால்தான் இதை நம்ம ஜெயிக்க முடியும். கண்டிப்பாமா. இப்ப இருக்கிற சின்ன சின்ன திருநங்கைகள் இப்ப இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லா படிங்க, சரியா? படிக்க முடிஞ்சா படிங்க. படிப்பு இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் படிப்பு விட்டு வீட்டை விட்டு வந்துட்டோம்னா, நல்ல ஒரு திருநங்கைகள் சமுதாயத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் நியாய தர்மமாக பண்ணுங்க, சரியா? ஏன்னா இன்னைக்கு அந்த தர்மம் இல்லாததான் நிறைய பேர் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, சரியா? கடை கேட்க போகிற இடத்துல என்ன பண்ணிடுறாங்க, திருடிடுறாங்க, காசு எடுத்துடுறாங்க. இப்போ கூட காலையில் எனக்கு ஒரு ஃபோன்மா ஒரு ஸ்டேஷன்லேருந்து, சரியா? வீடியோவோட வருது, இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, அதே மாதிரி வந்து ரோட்டில் போய் நிற்கிறாங்க, சரியா? ஏதோ உங்கள் வயிற்று பழப்புக்காக போய் நிற்கிறீங்க, வர கிளைண்ட்டுக்கெலாம் அடித்து பிடுங்கிறது, செயின் ராபரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை இல்லாமல் தர்மத்தோடு நீங்கள் நின்றா அந்த சாப்பாடு நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது தீர்க்கமாக நிற்கும். உங்களை யாரும் சீத்துன்னு சொல்ல மாட்டான். நம்ம எப்போ வந்து ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. அந்த பேராசை பண்ணும் பொழுது தான் பல பிரச்சனைகளும் பல இன்னல்களும் நம்ம தேடி வரும். நம்ம தர்மத்தோடு நிற்கும் பொழுது யாரும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இது மட்டும் தான் நான் சொல்லித்தரேன். கண்டிப்பா. நிறைய கேள்விகள் கேட்டோம், எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் காளியை பத்தி கேட்கணும். அடுத்த காணொலியில தொடர்ந்து பேசலாம். நன்றி. கண்டிப்பாமா.